சிதம்பரம் அருகே தெற்கு திட்டை ஊராட்சி தலைவர் ராஜேஸ்வரியை தரையில் அமர வைத்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். மாவட்ட ஆட்சியர் யார் யார் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்? இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சிதம்பரம் அருகே உள்ள அந்த தெற்கு திட்டை ஊராட்சியில அந்த ஊராட்சி தலைவரை ஒவ்வொரு கூட்டத்திலும் தரையில் அமர வைத்து மற்ற துணைத் தலைவர் மற்றும் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாற்காலியில் அமர்வது வழக்கமாக இருந்திருக்கிறது. கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படமானது சமூக வலைதளங்களில் பரவி வந்த நிலையில இந்த புகைப்படத்தை ஆதாரமாக வைத்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சாகாமுடி ஒரு விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டார். அதாவது காவல்துறை விசாரணைக்கும் ஊராட்சி குழு விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்ட நிலையில இன்னைக்கு காலையில அந்த ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரியை புவனகிரி போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து நேரடி விசாரணையில் ஈடுபட்டாங்க. இந்த விசாரணையின் போது அதிர்ச்சி தரும் தகவலாக பதவி ஏற்கும் போதே தன்னை தரையில் அமர வைத்துதான் பதவி ஏற்க வைத்ததாகவும், அதன் பிறகு நடைபெற்ற ஒவ்வொரு கூட்டத்திலுமே தான் தரையில் அமர வைக்கப்பட்டு மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாற்காலியில் அமர்வதுதான் வழக்கமாக இருந்தது என தெரிவித்ததை தொடர்ந்து இது தொடர்பாக புவனகிரி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது அந்த தெற்கு திட்டை ஊராட்சி துணைத் தலைவர் மோகன்ராஜ் மீதும் ஊராட்சி செயலாளர் சிந்துஜா மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு. மேலும் முதற்கட்ட நடவடிக்கையாக அந்த தெற்கு திட்டை ஊராட்சி செயலாளராக பொறுப்பு வைத்த சிந்துஜா என்பவர் சஸ்பெண்ட் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்காரு. மேலும் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் அனைவருமே தற்போது தெற்கு திட்டை கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு சென்று அந்த ஊராட்சி தலைவரிடம் அவர்கள் நேரடி விசாரணை மேற்கொள்ள உள்ள நிலையில் அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடரும் என தெரிய வருகிறது.